ஏங்க பேப்பர் கேட்டிங்களே இந்தாங்க. நன்றி பொண்டாட்டி, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சித்தி, என்ன யோசனையில இருக்கீங்க? நேத்து இதே நேரம் தான் நீ ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ண. வேலையில பிஸியா இருக்கணும் இல்ல அப்பா கூட இருக்கணும்னு சொல்லி அப்புறமா ஃபோன் பண்ணுவான்னு சொன்ன. ஆனா 24 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் அவன் கிட்ட இருந்து எந்த போனும் வரலையே. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உன்னை அவன் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்ல சித்தப்பா, அவ்வளவு சீக்கிரமா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனால கட் பண்ண முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் அவன் ஃபோன் பண்ணல? நீ பட்டுன்னு போனை கட் பண்ணதுனால உன் மேல அவன் கோவத்துல இருக்கானா? அதுவும் இருக்காது சித்தப்பா. வேற வேற ஏதாவது காரணம் இருக்கும். அவன்கிட்ட கேட்கலாமே. என்னாச்சுமா? எடுக்கவே இல்ல. இது என்னைய இன்சல்ட் பண்ற? எதுக்கும் நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமா? ஏய் அவ்வளவு திமிராயிடுச்சு உனக்கு. என்ன பண்ற நீ? அவன் ஃபோன் பண்ணலனா ஃபோன் மேல கோவத்தை கட்டினா என்ன அர்த்தம்? சரி, நீ அவனோட செல்போனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. ஆபீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? ஆபீஸ்க்கா? ஏன் உங்ககிட்ட ஆபீஸ் நம்பர் இல்லையா? ஆபீஸ் நம்பர் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் நம்பர் தான் இல்ல. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா எக்ஸ்டென்ஷன் நம்பர் வேணா கேட்டு பாரு. கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுமா. பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல. மார்னிங் மேடம். சம்பத் சொல்லுங்க. எனக்கு ராஜேஷ் டேபிள் எக்ஸ்டென்ஷன் நம்பர் வேணும். சரி மேடம், சரி மேடம். நான் உடனே எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே, थैंक यू. பரவாயில்லையே, இவன் எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கா. ராஜேஷோட எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு சித்தி. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ, ராஜேஷ் இருக்காரா? நான் கிருஷ்ணா பேசுறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். நீங்க சாரோட மொபைலே காண்டாக்ட் பண்ணலாமே மேடம்? மொபைல் கிடைக்கல, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். நீங்க என் பேரை சொல்லுங்க, அட்டென்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, தரேன். எஸ் சார், கிருஷ்ணன் ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? கனெக்ட் பண்ணட்டுமா சார்? கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ராஜேஷ், நான் கிருஷ்ணா பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணா. என்ன ராஜேஷ், ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க மொபைலுக்கு பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லையே, மொபைலுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்களா? வரவே இல்லையே. என்ன ராஜேஷ்? நீங்க எடுத்திருந்தா நான் ஏன் ஆபீஸ் நம்பர் கூப்பிட போறேன்? கரெக்ட் தான், ஆனா என் மொபைலுக்கு கால் எதுவும் வரலையே. சும்மா போய் சொல்லாதீங்க ராஜேஷ். நீங்க போய் சொல்லாதீங்கன்னு நானும் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு காலே வரலையே கிருஷ்ணா. இல்ல ராஜேஷ், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. என்ன சொல்றீங்க கிருஷ்ணா? முன்ன மாதிரி எல்லா விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதே இல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் நேத்திக்கு உங்க போனை சடனா கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் அப்படி கட் பண்ணீங்கன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஃபோன் பண்ணவே இல்ல ராஜேஷ். நீங்க சாதாரணமா தான் போனை கட் பண்ணீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க ஆபீஸ் போற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல?
ஆ அது வந்து கிருஷ்ணா, சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கிருஷ்ணா. அப்படிதான். இப்படி நீங்களாவே ஏதோ கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட இப்படி பேசினா நான் என்னங்க உங்களுக்கு பதில் சொல்றது? சரி, இப்ப நான் உங்க ஃப்ரெண்டா உங்க மனசுல இருக்கேனா இல்லையா? சத்தியமா இருக்கீங்க. ஏன் தேவையில்லாம உங்களுக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வருது? நான் அப்பா சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற சில சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா? கண்டிப்பா என்னோட கடமை இல்லையா அது? உங்க ஆபீஸ் வேலை முடிஞ்சதும் என்ன வந்து பாக்குறீங்களா? முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ ராஜேஷ். ஓகே, பை கிருஷ்ணா, டேக் கேர். என்னாச்சு கிருஷ்ணாக்கு திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? சூப்பர். இதே மாதிரி நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா, அவன் என்ன சொன்னான்? வரானா? நான் சொல்லல, அவன் என் வலையில விழுந்ததுதான். அவன் என்ன உண்மையான ஃப்ரெண்டா நினைக்கிறான். நான் அவனை உண்மையான இழிச்ச வாய்னா நினைக்கிறேன். பாத்தியா நம்ம கிருஷ்ணாவை? இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா. நீ தான் இருக்கிறியா? என்ன சித்தி, நான் பேசினதெல்லாம் கரெக்டா? இல்லம்மா, தப்புதான். என்ன சித்தி சொல்றீங்க? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா நீ பேசினது ஓகே தான். அவன் உன்கிட்ட உண்மையா தான் பழகுறான். ஆனா நீ அப்படியே பழகுற? அவன் குடும்பத்தை பழிவாங்க தானே அவன்கிட்ட பழகிட்டு இருக்க. ஆமா. அப்ப நீ இந்த அளவுக்கு ஓப்பனா பேசிருக்க கூடாது. நீயே அவனை அலர்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல? இதோ பாரு கிருஷ்ணா, ராஜேஷ உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க சித்தப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கிருஷ்ணா, புரியலையா? அவனே உண்மையா நம்மள கட் பண்ணுன்ற எண்ணத்துல நடந்துகிட்டா கூட நீ இப்படி அதை ஓப்பனா கேட்க கூடாது. அதுக்கு பதிலா எவ்வளவு நடிக்க முடியுமோ அவ்வளவு நடிச்சு அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட நீ கோவத்தை காட்டுறது எனக்கு என்னமோ சரியா படல. கரெக்ட். இதோ பாரு கிருஷ்ணா, இருக்கிற ஒருத்தனையும் நீ தவற விட்டுட்டு டிக்ளேர் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான் சித்தப்பா. ஆ, என்ன அவன் அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கோவம் தான் வந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் தன்மையா தான் பேசியிருக்கணும். தன்மையா பேசணுங்கிறத விட அவங்கிட்ட நீ கொஞ்சம் நடிச்சு பேசிருக்கணும். புரியுதா? புரியலையா? இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுறேன் பாரு. ஐயோ, இவ என்ன பேச போறா? ஹலோ ராஜேஷ். என்ன ராஜேஷ், 2 நாளா உங்களை ஆளையே காணோம். போன்லயும் நீங்க கிடைக்கல. உங்களுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, தாத்தா, முறைப்பொண்ணு இப்படின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை விட்டா யார் ராஜேஷ் இருக்கா? உங்களையே பார்க்க முடியலன்னு ஒண்ணு நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ராஜேஷ். ராஜேஷ், உங்களை நான் எப்ப பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? இப்படின்னு குழஞ்சு பேசி அவன் கிட்ட நீ நடிச்சிருக்கணும். அவன் மேல உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அத நீ எங்க கிட்ட காட்டு. சின்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட கலந்து பேசுறவன் இப்ப ஆபீஸ் போற விஷயத்த எப்ப உங்ககிட்ட சொல்லலையோ அப்பவே உன்னை தூரமா வச்சுட்டான்னு தான் அர்த்தம். அவனோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம், யார் காரணம்னு அத முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அவன் அண்ணன் தான். யாரு? அர்ஜுனியா சொல்ற? ஆமா சித்தி. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜேஷ்க்கு பொறுப்பே வந்திருக்கு. அப்ப அவன் தானே காரணமா இருப்பான். அவன் ஆபீஸ் போறதுக்கு அவங்க அண்ணன் தான் காரணம்னா நிச்சயமா அவன் உன்னை பார்க்காம இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணமா இருக்க முடியும். அது தெரியலையே. முதல்ல நாம அதை தெரிஞ்சுக்கணும். அந்த அர்ஜுன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் அதுக்கு முன்னால நீ முந்திக்க முடியும். அர்ஜுனோட மூவ் என்னன்னு ராஜேஷ் மூலமா தான் நாம தெரிஞ்சுக்க முடியும்.
இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சித்தப்பா. ஆ, இனிமே நான் ராஜேஷ் கிட்ட கோவப்பட மாட்டேன். நம்ம லட்சியம் நிறைவேற வரைக்கும் ராஜேஷை என் கைக்குள்ளேயே வச்சுப்பேன். இதோ பார், துரியோதனனே குருச்சேத்திர போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதிரி சகாதேவன் காலை புடிச்சு போருக்கு நாள் குறிக்க சொல்லலையா? எதுக்காக இதெல்லாம்? ஆ? சகாதேவன் நாள் குறிச்சு கொடுத்தா அது தப்பவே தப்பாதுங்கிறதுனால. இப்ப புரிஞ்சிருக்குமே? ம். இந்த பார் கிருஷ்ணா, எப்பவுமே வெற்றி ஒண்ணுதான் நமக்கு முக்கியம். அதுக்காக நம்ம யார் காலை பிடிக்கிறோம், என்ன பண்றோங்கிற பின்பலத்தெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. நமக்கு தேவை நாம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இப்போ தான் ப்ரொப்போசல் அனுப்புனேன். அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன். ஹலோ. Hello, Mr. Arjun? Yeah. It's urgent. Your presence is needed here. Can you start immediately? வாட்? I'm unable to manage here. They're expecting your presence. If not, our agreement will be cancelled. I tried, but I couldn't. ஓகே, Okay. நான் கிளம்பி வரேன். அப்படியே அந்த லேடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னப்பா, யாரு ஃபோன்ல? ஃபாரின் பிரான்ச் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாருமா. என்ன விஷயமா? என்ன உடனே கிளம்பி வர சொன்னாருமா. ஏண்டா, எல்லாத்துக்கும் நீதான் போய் ஆகணுமா? உன் மேனேஜரால அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ண முடியாதா? ஒரு சின்ன பிரச்சனை கூட சால்வ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பெரிய மேனேஜரு? மேனேஜரும் ஒரு தொழிலாளி தானேம்மா, முதலாளி மாதிரி வருமா? நானும் அவரும் ஒரே மேட்டர் தான் பேசுவோம். ஆனால் அவர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குமா. அப்ப கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? கண்டிப்பாம்மா, புது பிஸ்னஸ் விஷயம். டே அர்ஜுன், நீ வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, இப்பதான் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு வருது. நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். இப்போ உடனே போறேங்கிறிய. அம்மா ப்ளீஸ்டா. நான் என்ன அங்கேயே போய் தங்கிட போறேன்? போன வேலை முடிஞ்சோன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே திரும்பி வந்துருவோம்மா. நீ வந்துடுறேன்னு தான் சொல்ற, ஆனா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் உன்னை அங்கேயே உட்கார வச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ராஜேஷ் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கான். நீயும் இல்லைன்னா அந்த வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. அவன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து அவனை சொந்த கால நிற்க வச்சிருக்கோம்ல, அதனால கண்டிப்பா ஒழுங்கா தான் இருப்பான், கண்டிப்பா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லடா, துளசி வேற பாவம், அவனையே மனசுல நினைச்சுக்கிட்டு தவமா இருக்கா. தாய் இல்லாத பொண்ணுன்னு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா நீங்க தகப்ப இருந்தோ அவரை எழுந்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. அவ விரும்புற அந்த வாழ்க்கையை நாம தானே அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். நான் போயிட்டு வந்து வேலையை அந்த வேலை தான்மா. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு துளசியை பிடிக்கல. உங்க 2 பேருக்குமே வேற இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேங்கிறாரு. அவரை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. துளசிக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவ உயிரோடயே இருக்க மாட்டாடா. அம்மா, முதல்ல ராஜேஷ்ட பேசி அவனை நம்ம வழி கொண்டு வருவோம். அது வரைக்கும் துளசியை பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலை. இந்த ஒரு உதவி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா நான் எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். துளசிக்கும் அவ விரும்பின வாழ்க்கையே கிடைக்கும். ராஜேஷ்க்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் அவனுக்கு குடும்பத்தோட பொறுப்பு தெரியும்டா. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவோட அவனுக்கு இருக்கிற பழக்கமும் கட்டாயிடும். அப்புறம் தான் எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அர்ஜுன். அம்மா, நீங்க ராஜேஷை மாத்திரம் என்ன வர சொன்னீங்க, இப்போ அவனை நான் மாத்திட்டேன். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன். போதுமா? நம்புங்கம்மா. சரி, நான் வேணான்னு சொன்னா கேட்கவா போறேன்? ஆனா ஒண்ணு, எப்ப திரும்பி வர? அம்மா, போயிட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுறேம்மா. உடனேன்னா போன வேலை முடிஞ்சுன்னு வந்துடுறேம்மா. ஆமா, அந்த 1 வீக் ரிட்டர்ன் டிக்கெட் எனக்கு காமிக்கிற, அப்பதான் நான் உன்னை அனுப்புவேன். சரி, கண்டிப்பா காட்டுறேம்மா. சரி, நீ போய் டிக்கெட்டை புக் பண்ண, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன? ஓகேம்மா. ரிட்டர்ன் டிக்கெட்டை காமிக்கிற? காட்டுறேம்மா. ஹலோ, சொல்லுங்க. மூன் டிராவல்ஸா? Yes, sir. How can I help you? Good morning, student. All of you sit down. இந்தாங்க, மிஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க.
தேங்க்யூ. அட்டெண்டன்ஸ் அப்புறம் எடுக்கலாம். இப்போ கிளாஸுக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம எடுக்க போற பாடம் என்னன்னா நாய்க்குட்டி பாட்டு. தோ தோ நாய்க்குட்டி, துள்ளி வா வா நாய்க்குட்டி, கழுத்தில் மணியை கட்டுவேன், கரியும் சோறும் போடுவேன், இரவில் இங்கே தங்கிடு, எங்கள் வீட்டை காத்திடு. வெரி குட். அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு அடுத்த பாடத்துக்கு போலாமா? அஸ்வினி present miss, நிரோஷா present miss, மதுமிதா present miss, லாவண்யா present miss, பவித்ரா present miss, நேஹா present miss. நான் இப்ப சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அம்மி, Ami, ஆப்பிள், apple, இலை, ilai, ஈட்டி, iti, உரல், ural, ஊசி, usi, எலி, eli, ஏனி, eli, 5, 5, 1, 1, ஓடம். odam. வெரி குட். எல்லாரும் கிளாஸ் ஒர்க்ல நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த போர்டை மிஸ் பண்ணாலே உயிர் ரொம்ப மோசடி. ஏ நேஹா, மிஸ் என்னடி சொன்ன? ஒன்னு சொல்லு மிஸ். இங்க வாடி. மிஸ் நான் ஒன்னு சொல்லு மிஸ். வா. என்ன சொன்ன அவகிட்ட? ஒன்னும் சொல்லல? போர்டை முடிச்சுன்னு சொன்ன மிஸ். கொழுப்பு. உன் மார்க் என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ் ஓரல்ல 2 மார்க், தமிழ் ஓரல்ல 20 மார்க், மேத்ஸ் ஓரல்ல 10 மார்க், சயின்ஸ்ல 0, சோஷியல் எவ்வளவு தெரியுமா? 5 மார்க் எடுத்திருக்கேன். எல்லாத்துலயும் 5, 10, 15 மார்க் வாங்கிட்டு இங்க உட்காந்து நக்கலா? நான் போண்டா மூஞ்சியா? ஓ மூஞ்சி எப்படி இருக்க? உன்னெல்லாம் அடிக்க கூடாது வேற ரூல்ஸ் போட்டிருக்காங்க. போ, வெளியே போ. மிஸ் வேண்டாம் மிஸ். வெளியே போய் முட்டி போட. வெளியே போன்னு சொன்னேன். போ. மிஸ் நான் பாவம் மிஸ். ஏய், போன்னு சொன்னேன். மிஸ் வேண்டாம் மிஸ். போ. மிஸ் மிஸ் முட்டி போடு. மிஸ் போடுன்னு சொன்னேன். வேண்டாம் மிஸ். ஏய், என்னடி ஒன்றும் இல்லை மிஸ். முட்டி போட வச்சு இன்னும் சேட்டை அடங்கலல்ல? இன்னைக்கு ஃபுல்லா நீ அப்படியே இரு. ச்சே, அம்மா எனக்கு பாடமே சொல்லி தரல. அவங்களால நான் மார்க்கே வாங்கல. ஏ கீர்த்தனா, ஆ என்ன பண்றாங்க? இதோ வந்துட்டேன் மிஸ். எல்லா ப்ராக்ரஸ் கார்டும் இங்க இருக்கு. லாவண்யா, நீ வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடு. சரி மிஸ். போண்டா போண்டா. தமிழ் ஓரல்ல 20 மார்க், சயின்ஸ்ல 0. போடி வெளிய. ஏய், எஸ் மிஸ். எல்லாரும் ப்ராக்ரஸ் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா?
புடி போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு சைன் வாங்கிப்பா. ப்ரோக்ரஸ் கார்டை எப்படி காமிக்கிறது? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? அம்மா கையெழுத்து போட மாட்டாங்களே. வீட்டுக்கே போகாம இருந்துடலாமா?